நான் வந்து எங்கள் அப்பா சின்ன வயசில் இறந்துட்டார். எங்கள் தாத்தா பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க. அவங்களுக்கு வந்து என்ன படிக்கலாம், என்ன ஆகணும், இந்த எண்ணங்கள்லாம் பெருசாக கிடையாது. ஓகே, பையன் பெரிய பையனா பெரிய ஆளாயிடுவான் அப்படின்ற எண்ணம் தான் இருக்குது. பெரிய ஆள்னா என்னன்றதுக்கு வடிவங்கள் கூட அவங்களுக்கு கிடையாது. ஓகே, அவங்க வந்து ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் சிவகாசியில் போய் இப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு 5 கிலோமீட்டர் போய் போனோம். அதனால் காலங்காத்தால் 5 மணிக்கு எழுப்பி விடுறதுலேருந்து, கூட இருந்து காஃபி போட்டு கொடுக்கறதுலேருந்து, கூடயே உட்காந்து என்ன படிக்கிறேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் படிக்கிறது ஒன்றும் புரியாது அவங்களுக்கு, ஆனால் வந்து அது தொந்தரவு பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் கூட இருப்பாங்க. ஊருக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு ஊருக்கு போகிறப்ப திருநீரை தலையில் பூசி விட்டு மழை போல் வந்ததெல்லாம் பனி போல் போகும் அப்படின்னு ஒரு வார்த்தை, அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் அது. ஓகே, அதை சொல்லி விட்டு அனுப்பி விடுவாங்க. பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க என் மேலே, பெரிய நம்பிக்கை, பெரிய ஆளாயிரும் அப்படின்ற ஒரே நம்பிக்கை. அது ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு தெரியாது. ஆனால் அதை வந்து கடத்திட்டாங்க. ஓகே, அதை எனக்குள்ளே கடத்தி வச்சுட்டாங்க. அது மட்டும்தான் எனக்கு அவங்க கொடுத்த சக்தின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து மேலே படிக்க படிக்க என்ன வேணாலும் படி, என்ன வேணாலும் ஆகு, அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான். இன்ஜினியரிங், பிஎஸ்சி டெக், அதுக்கப்புறம் வந்து எம்பிஏ, எக்ஸ்எல்ஆர்ஐனா என்னன்னு தெரியாது. அது ஜாம்ஷெட்பூர் எங்கிட்ட இருக்குன்னு தெரியாது. ஆனால் வந்து ஒரு நம்பிக்கையோட, ஓகே இந்தியாவில் பெரிய படிப்பு தான், சரி ஓகே போ படி அப்படின்னு சொல்லி அனுப்புறது. ஆனால் அவங்களுக்கும் ஆசை இருந்தது, கலெக்டர் ஆகணும், பையன் கலெக்டர் ஆகணும், பரீட்சை மாமலை எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நம்பிக்கையை கொடுங்க, அவங்க மனசில் ரொம்ப கன்ஃபியூஷனை விதைச்சிடாதீங்க.